பகுதியிலே ஒரு கும்பல் கர்ப்பிணி பெண்ணை தாக்கக்கூடிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக ஆட்சியில் கர்ப்பிணிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலத்தை இந்த சிசிடிவி காட்சிகள் இன்றைக்கு மூன்றாவது கண்ணாக தோலுரித்து காட்டியிருக்கிறது. திருச்சி எடமலைப்பட்டி புதூர் அருகே காவல் நிலையம் இருக்கிறது. கொல்லாங்குளம் என்கிற பகுதி இருக்கிறது. அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு தெருவிலே வசித்து வரக்கூடிய 50க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த பகுதியிலே இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது இளைஞர் ஒருவர், இரவு நேரங்களில் மட்டும் தொடர்ந்து போதையில வருவதாகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்களை தொடர்ந்து தாக்குவதாகவும் கூறப்படுகிறது. மது, கஞ்சா, அதே போன்று போதை ஊசி போட்டுக்கொண்டு சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும், தட்டி கேட்பவர்களை தொடர்ந்து அந்த வாகனங்களை தாக்குவதும், அவர்களுடைய வீட்டிலே பீஸ்கேரை செல்லக்கூடிய மின் இணைப்புகளை துண்டிப்பதும், தொடர்ந்து அவர்களை தாக்குவதும் என்பது வாடிக்கையாகி வருகிறது. இது குறித்து எடமலைப்பட்டி புதூர் காவல் நிலையத்திலே புகார் அளிக்கப்பட்ட போது, குறிப்பாக இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காமல், போதை ஆசாமிகள் மீது கைது செய்யாமல், போதை ஆசாமிகள் கண்டறிந்து கஞ்சா, போதை ஊசி, அதே போன்று மது எங்கிருந்து வருகிறது என்பதை எல்லாம் அடையாளம் காணுவதை விட்டுவிட்டு காவல்துறையினர் தொடர்ந்து அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. கர்ப்பிணி பெண் என்று கூட பாராமல் அந்த பெண்ணை அந்த போதை ஆசாமிகள் தாக்கக்கூடிய அந்த காட்சி என்பது மிகப்பெரிய அளவில் வேதனுடைய உச்சமாக இருக்கிறது. குறிப்பாக அந்த தெருவைச் சேர்ந்த தர்மராஜ், அவரது மனைவி கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அருண்மொழி ஆகிய இருவரையும் தாக்கி கீழே தள்ளக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கிற போது கல்நெஞ்சையும் கரைய வைக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் வேதனுடைய உச்சமாக இருக்கிறது. கஞ்சாவிலே இது போன்று தள்ளாடக்கூடிய இளைஞர்கள், கஞ்சா எங்கிருந்து வருகிறது, கஞ்சா யார் மூலமாக கிடைக்கிறது, குறிப்பாக திருச்சி போன்ற மாநகரங்களில் கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலை உருவாக்கி இருக்கிறது. புகார் அளிக்கப்பட்ட போதே அந்த இளைஞருக்கு கஞ்சா எங்கிருந்து கிடைக்கிறது, போதை ஊசிகள் எங்கிருந்து வாங்குகிறார் என்ற நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற ஒரு அட்டூழியம் அலங்கோலம் அரங்கேறி இருக்காது. வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து புகார் அளித்தால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவரை மிரட்டுவதும், அடிப்பதும், வீட்டிலே இருக்கக்கூடிய மின் இணைப்பை துண்டிப்பதும், இரவு நேரங்களை கதவை எட்டி உதைப்பதும், தொடர்ந்து இது போன்று பெண்கள் தனியாக நடமாடுகிற போது அவர்களை மிரட்டுவதும், போதையினுடைய உச்சத்திற்கு தலைக்கேறி என்ன செய்கிறோம் என்பது கூட தெரியாமல் மிகப்பெரிய அட்டூழியத்தில் ஈடுபடக்கூடிய இது போன்ற போதை ஆசாமிகளை இரும்பு கரம் கொண்டு காவல்துறையினர் அடக்க வேண்டும். புகார் அளிக்கிற போது புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறை ஏவல் துறையாக மாறி நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் இது மிகப்பெரிய வன்முறையுடைய வெறிக்காடாக மாறிவிடும். போதை என்பது அந்த கர்ப்பிணி பெண்களை கூட விட்டு வைக்காத அளவிற்கு காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்துகிறார் என்றால் அவருடைய மனநிலை எந்த நிலையில இருக்கிறது என்பதை காவல்துறை எண்ணி பார்க்க வேண்டும். இனிமேலாவது கும்பகர்ண தூக்கத்திலே இருந்து கலைந்து இது போன்ற போதை ஆசாமிகளையும் போதைப் பொருள் நடமாட்டத்தையும் கண்டிக்க வேண்டும், தடுக்க வேண்டும். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்றத்திலே பலமுறை போதையால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது, கஞ்சா போதை தலைவிரித்து ஆடுகிறது, இளைஞர் சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தாலும் கூட அதனையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கண்மூடி கொண்டு இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை கும்பகர்ண தூக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த கர்ப்பிணி பெண்ணை தாக்கக்கூடிய மிக கொடுமையான துயரத்தினுடைய உச்சமாக, வேதனையுடைய உச்சமாக இந்த சம்பவம் இருக்கிறது. குறிப்பாக அந்த கர்ப்பிணி, குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கண்ணீரோடு பேசக்கூடிய, வேதனையோடு பேசக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். போடா, நீ இப்படிப்பட்ட ஆள் நல்லா இப்படி பேச எனக்கு தெரியும். கோச்சுக்காத போடா, நீ இப்படிப்பட்ட ஆள் நல்லா இப்படி பேச எனக்கு தெரியும். இது மாதிரி தெருவில் ரொம்ப அட்டூழியம் அநியாயம் நடக்குது. கஞ்சாவை அடிச்சிட்டு, தண்ணி அடிச்சிட்டு,
ரொம்ப அநியாயம் பண்றாங்க. எங்களுக்கே பயமா இருக்கு. தெருவுல இருக்க பிள்ளை குட்டிய வச்சிருக்க ரொம்ப பயமா இருக்கு. வண்டி வாசி எதையுமே நிப்பாட்ட முடியல. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இப்ப நாங்க யோசனை பண்ணிக்கிட்டு வீட்ட காலி பண்ணி போலாமா? இல்ல இங்கேயே இருக்கலாமா? ஒண்ணுமே தெரியாம இப்ப முழிச்சுக்கிட்டு நிக்கிறோம். எங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு குடுக்கணும். தண்ணி அடிச்சிடுறானுங்க, கஞ்சா அடிச்சிடுறானுங்க, ஊசிய போட்டுக்கிறானுங்க. போட்டுட்டு வந்து வண்டி வாசிலாம் விட்டு உடைச்சு நாஸ்தி பண்ணிடுறானுங்க. அதாவது ஏன்னு போய் கேட்டா அவங்கள அத்தனை பேத்தையுமே பிடிச்சிக்கிறானுங்க. ஒரு 10 பேர்னாலும் வந்து அப்படியே சேர்ந்து சூழ்ந்து நின்னுக்கிறானுங்க.